ஜனநாயகத்தை ஒழிக்கிறது தாங்க அவங்களுடைய எய்மே. மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்குது, உலகம் முழுவதும் எதிர்ப்பு இது பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஜனாதிபதி ஆட்சியை கண்டினியூ பண்ணாங்க. மக்களை பத்தி அவங்க என்னைக்கு அக்கறைப்பட்டுக்கிட்டதே இல்லை. நாடாளுமன்றம் நடக்குது, பிரதம மந்திரி வெளிநாட்டில் சுத்திட்டு இருக்கு. நீ யார படா பொறுக்கி அதிகார வர்க்கத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சாக்க இன்னும் ஈஸியா போயிடுது. நான் எலெக்ஷனுக்கு குவாலிஃபை பண்ண, நீ நிக்கலன்னா நான் எலெக்ஷன் நடத்திட்டு போறேன், நம்ம நடத்திட்டு போறோம். அண்ணா போஸ்ட்லயே இப்போ பிஜேபி வந்துடும். பார்லிமெண்ட்லயும் பாருங்க, அவங்க அந்த டெக்னிக் தான் பயன்படுத்துறாங்க. எதிர்கட்சிகளுடைய முட்டாள்தனத்துக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அப்புறம் பாஜக திட்டத்தில் அர்த்தம். இப்போ அந்த ஓம் பிர்லா அந்த சபாநாயகர் அவர்கிட்ட போய் ஓன்னு கத்துவாங்க. ஆமா, இவ்வளவு பண்ணா போதாது அவருக்கு, உடனே இல்ல ஒருவேளை நாளைக்கு நாம ஆட்சிக்கு வந்தோம்னா இதே ஃப்ராட நம்ம பண்ணலாங்கிறதுனால கண்டினியூ பண்றாங்களே. ஆட்சிக்கு வரணும்ல சார். ஆமா, அதாவது அது மாதிரியும் தெரியுது இல்லை. அவங்களுக்கு இருக்குது இல்ல, நாம ஆட்சிக்கு வந்தா நம்ம இதை பண்ணலாட்டா. இப்ப ஐடியா கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை உழுதாக மோடி கதை முடிஞ்சது, பாஜக கதை முடிஞ்சது. வாக்குச்சீட்டு வந்துச்சுன்னா முடிஞ்சு இல்ல இதே ஒரு தடவை எப்படியோ தெரியாத தலைமை தோத்தாங்கன்னு வச்சு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தடுமாறுறாங்க. நீங்க ஒரு கவர்னர் ரவின்னு ஒரு ஆளை யாருக்கா ஞாபகம் இருக்கோ? கொஞ்ச காலமா ஆளை காணவே காணும், அடக்கி வச்சுட்டாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் ஆடாத ஆட்டம், கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா அந்த ஆளா இருந்துச்சு. எங்க இருக்கா அந்த ஆளுன்னு தெரியல. சட்டவிரோதமா இருந்தா கூட நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க வித்ரா பண்ணலன்னா தேர்தல் ஆணையர் அந்த தேர்தல் அதிகாரிகள் வீட்டுல முன்னாடி மறியல் பண்ணு, வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்து வீட்டுக்குள்ளார எது நடக்கணும் தடுங்க. எப்படி அமலாக்கத்துறை வந்து எப்படி ரெய்ட் பண்ணுது அது மாதிரி ரெய்ட் பண்ணுது. சார் இது இப்ப பகிரங்கமா சொல்றீங்க, உங்க மேல வழக்கு. அதுக்காக தான் சொல்றேன், வேற வழி இல்லை. இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னே தான் வழி. அவங்க இறங்கி வரமாட்டாங்க. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். பீகாரில் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற அந்த பெயரில் வந்து இப்போது ஆஸ் ஆஃப் நவ் வரைக்கும் 65 lakhs ஓட்ஸை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க. தீயோடு விளையாடாதீங்க, இது ஜனநாயகத்திற்கு நீங்கள் ரொம்ப ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலையை நீங்கள் உண்டாக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுடைய தேர்தல் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் தவிர இது வந்து ஒரு தீவிர வாக்காளர் திருத்தம் அல்ல அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சரும் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறாரு. எதிர்கட்சிகள், அங்கு உள்ள எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்கவும் இப்போ ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தீவிரத்தன்மை அடைஞ்சிருக்கு. இது நாடு முழுக்கவும் அமல்படுத்த கூட இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து திட்டமிடப்பட்டிருக்கதா தகவல்கள். எப்படி பார்க்குறீங்க சார்? ஜனநாயகத்தை ஒழிக்கிறது தாங்க அவங்களுடைய எய்மே. மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்குது, உலகம் முழுவதும் எதிர்ப்பு இது பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஜனாதிபதி ஆட்சியை கண்டினியூ பண்றாங்க. மக்களை பத்தி அவங்க என்னைக்கு அக்கறைப்பட்டுக்கிட்டதே இல்லை. நாடாளுமன்றம் நடக்குது, பிரதம மந்திரி வெளிநாட்டில் சுத்திட்டு இருக்கு. நீ யார படா பொறுக்கி பச்சை போடா அப்படின்ட்டு எனக்கு வேலை. ஒரு நாடாளுமன்றம் நடக்கும் போது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிற ஒரே பிரதம மந்திரி பூலோகத்திலேயே இந்த 56 இன்ச்சு மார்பளம் தான் உற்சவமூர்த்தி. அபிஷேகம் அங்கெல்லாம் போயிட்டு அவங்களும் மக்களை பத்தி அக்கறை கிடையாது. சும்மா ஒரு ஷோ பண்றாங்க, நாங்களே எலெக்ஷன் நடத்துறோம். நாங்க ஒண்டியாலாம் கத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து அப்புறம் என்னோட ஐயநாதன் சார் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அவர் புக்கே வெளியிட்டார். ஆமா, தேர்தல் கமிஷனை பத்தி ஒரு புக்கே வெளியிட்டார். இவ்வளவெல்லாம் அவங்க ஃப்ராடு பண்றாங்க. அதுக்கப்புறம் நான் இது பண்ணி அப்புறம் பார்த்தா எங்களுக்கு 2 பேத்துக்கு தெரியாம தொல் திருமாவளவன் வந்து பெரிய போராட்டமே நடத்திக்கிட்டு அந்த 3 பேரை சேர்ந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசணும். பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதிகார வர்க்கத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சாக்க இன்னும் ஈஸியா போயிடுது. நான் எலெக்ஷனுக்கு குவாலிஃபை பண்ண, நீ நிக்கலன்னா நான் எலெக்ஷன் நடத்திட்டு போறேன், நம்ம நடத்திட்டு போறோம். அண்ணா போஸ்ட்லயே இப்போ பிஜேபி வந்துடும். பார்லிமெண்ட்லயும் பாருங்க, அவங்க அந்த டெக்னிக் தான் பயன்படுத்துறாங்க. எதிர்கட்சிகளுடைய முட்டாள்தனத்துக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அப்புறம் பாஜக திட்டத்தில் அர்த்தம் இல்லை. இப்போ அந்த ஓம் பிர்லா அந்த சபாநாயகர் அவர்கிட்ட போய் ஓன்னு கத்துவாங்க. ஆமா, இவ்வளவு பண்ணா போதாது அவருக்கு, உடனே மத்தியானம் வரையில் அர்ஜாண்ட் உடனே சொல்லிட்டு போயிடுவார். இதுக்கு 1 கோடி ரூபா வைக்கிறார் சம்பளம். இந்த அர்ஜாண்டுன்னு சொல்றதுக்கு, இந்த 3 வார்த்தை சொல்றதுக்கு ஹையஸ்ட் பெய்டு மேன் உலகத்திலே அவர் தான். 3 வார்த்தை சொல்றதுக்கு மத்தியானம் வந்த உடனே இவனுக்கு மறுபடியும் போய் நிற்பானுங்க. கடைசி நாளில் என்ன பண்ணுவாங்க? நாடாளுமன்ற கடைசி நாளில் 36 மசோதாக்கள் கொண்டு அந்த 36 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றுவாங்க. இப்படிதான் பண்றாங்க. சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்திலேயே உட்காந்துக்கிட்டு அந்த இதை எடுத்து பேசணும். இப்போ மம்தா பானர்ஜியினுடைய ஒரு
இவங்க எம்பி ஒரு பெண் அந்த மாதிரி பேச எந்திரிச்சா மோடி எந்திரிச்சு ஓடி போயிடுறாரு பாக்குறீங்கல்ல. போன தடவை என்ன சொல்லுச்சு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஒய் யூ ஆர் ரன்னிங், அதாவது ஓடுறாரு. அதை இந்த கேமராக்காரன் முட்டாள்தனமா அதை காட்டுறான், அது பயந்துட்டு ஓடுறது. பதில் சொல்ல தெரியல. டிவியில் வந்தா கூட ஆபத்துன்னு சொல்லி ரேடியோவில் வர்றாரு, டிவியில் வந்தா கூட மூஞ்சி தெரிஞ்சு போகுது. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க ஆட்சியை பற்றி கவலைப்படல. நாடு முழுவதிலும் இந்த வாக்காளர் பட்டியலில் எவெல்லாம் நமக்கு வேண்டாதவங்களும் அவெல்லாம் எடுத்துவிட்டு கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ மேம்போக்கா இந்த வாக்காளர் இந்த பட்டியலில் நீக்குவது மட்டுமல்ல, இப்போ நீக்கினா கூட அடுத்த தேர்தலில் கூட நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சேர்த்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் உள்ள ஹிடன் அஜெண்டாவே என்னன்னா, இதில் என்ஆர்சியை புகுத்துறாங்க. இதுல வந்து குடியுரிமையே பறிபோகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் இது உள்ள இருக்கு அப்படின்னு தான் ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எல்லாமே வருதுங்க. குடியுரிமை இதுல மூலமா பறிக்கப்படும். நீங்க கொடுத்துருக்கிற ஆதார் கார்டுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆதார் கார்டு செல்லாதுங்கிறீங்க. நீதிமன்றம் வந்து அந்த ஆதார் கார்டு செல்லாதுங்கிறத ஏத்துக்க முடியாதுங்குது. நீ என்னடா சொல்றதுங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து யாரையுமே அவங்க மதிக்கல. சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். 14th எல்லாம் பிச்சவாங்க. 14th கூட அப்பப்ப ஜனங்களை பார்த்தா இங்க ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே சிஏ என்ஆர்சின்னு கொண்டு வந்தாங்க, நாடு முழுக்க ஸ்தம்பிச்சிச்சு. அதன் பிறகு கொரோனா டைம்ல அப்படி பாஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அது ஒண்ணு எடுபடாம இருந்துச்சு. இப்போ மறைமுகமா இப்ப தேர்தல் ஆணையத்தை மூலியமா இதை கொண்டு வர பாக்குறாங்களா குடியுரிமை பறிக்கிறதுக்கு? ஆமா, அதுதான் பண்றாங்க. தேர்தல் ஆணையத்தை எப்படி சார் அதுக்கு அதிகாரம் இருக்கு? அதிகாரம் இல்லைன்னா உனக்கு ஏது அதிகாரம்னு கேட்கறாங்க. நீ என்ன சொல்றதுங்கிறத நான் தேர்தல் ஆணையம் சொல்லு. ஆதார் கார்டு போதாதான்னு கேட்கிறாரு ஜட்ஜி. போதாது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஆதார் கார்டு எதுக்கு பரிசீலிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு மேல போய் நீதிபதி வந்து கொஞ்சம் வேகமா இருந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு அந்த அதிகாரி உள்ள தள்ளினாலோடு இதுக்கு வழி கிடையாது. இப்போ நீங்க உச்சநீதிமன்றத்தை பத்தி சொன்னீங்க. உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வந்து அவங்களும் வந்து சரிதான் அப்படின்ற மாதிரி தான் கடந்து போறாங்க. இப்போ கடந்த காலத்துல இந்த இவிஎம் மிஷினுக்கா இருக்கட்டும், கடந்த ஆண்டு ஒரு வெர்டிக்ட் வருது, இது சரிதான், இவிஎம் மிஷின் தொடரலாம், வாக்குச்சீட்டு முறை தேவையில்லை அப்படின்றாங்க. பிரதமர் மோடி சொல்றாரு, இந்த தீர்ப்பு பாத்தீங்கல்ல எதிர்கட்சிக்கு ஓங்கி ஒன்று விட்டுருச்சு உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு இப்போ எலக்ட்ரல் பாண்டு அது கூட பெருசா வந்து எக்ஸ்போஸ் தான் பண்ண சொன்னாங்க, கொடுத்த கணக்கை வந்து வெளியிட தான் சொன்னாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் வந்து ஃபேவரபிளா வந்து உச்சநீதிமன்றம். எலெக்ஷன் கமிஷன் சொல்லாதீங்க, பாஜக அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்கறவங்க தான் அவங்க இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேங்க, சில உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் இதை 3 வச்சுக்கிட்டாங்க பாஜக உயிரோட இருக்குது. மதிவதனி அழகா சொன்னாங்க, பெரியாரா தானே சொன்னார், நீ என்ன சட்டம் போட்டு என்ன வாதம் பண்ணாலும் அங்க ஜட்ஜா உட்காந்துருக்கோம் அந்த 3% ஒழிச்சு கட்டிவிடுவான். அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு மதிவதன். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அங்க கவர்னர்னு சொல்லி உங்களால உட்காந்துக்கிட்டு முடியாதுங்கிறான். அதையும் தாண்டி அங்க போனாங்க ஜட்ஜா வந்து உங்களால உட்காந்துக்கிட்டு இருக்கான். 97% மக்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்ல 3%காரங்க 2 இடத்துல உட்காந்து ஒழிச்சு கட்டுறீங்க. இதை விட சொல்ல முடியாது. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஜட்ஜி இப்ப பேசுறதெல்லாம் பாருங்க, இப்படியெல்லாம் செய்றீங்களா நியாயமா? அதாவது எதிர்த்து பேசுற மாதிரி 1000 பேசிட்டு இருந்தாலும் உங்களை நான் ஆதரிக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போகுது. அப்படித்தானே இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு. ஏதோ இந்த கவாய் மாதிரி சந்திரசூட் மாதிரி சில பேர் வந்து கழுத்து அறுத்துட்டாங்க. அதனாலதான் கவாய் அவசரத்துவம் வெளியேற்படுத்தி இது பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க எலெக்ஷன் விஷயத்துல எவ்வளவு இதா இருந்தாங்கிறது உங்களுக்கு பல ஆதாரம் கிடைக்கும். எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் பண்ற கமிட்டியில பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி 3 பேர் இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதி உடனே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எடுத்துட்டு தாழ போட்டுக்கிட்டாங்க, அமைச்சரை போட்டு. ஒரு அந்த இடத்துல மாறிச்சுன்னா போச்சு, நம்ம கதை கந்தலாயிடும். அதுல அவங்க ஸ்டடியா இருக்காங்க. இது இந்தியா பூரா வரும். தேர்தலை புறக்கணிக்கிறது அர்த்தம் இல்லை, தேர்தலை நடத்த விடக்கூடாது. ஓகே, நடத்த விடக்கூடாது. தேர்தலை புறக்கணிக்கிறதுல நீங்க என்ன சாதிக்க முடியும்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு ஓட்டு முழுவலன்னு வச்சுங்க, 1 லட்சம் பேர் இருக்காங்க, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20,000 பேராவது ஓட்டு போட்டு, அப்படி ஒரு கணக்கு சொல்றேன் ஜனநாயகத்தில். அப்பதான் அந்த தேர்தல் நடந்ததா அர்த்தம்.
20,000 பேத்துக்கு கீழே 10,000 பேர் தான் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் செல்லாது. ஓஹோ, இது அப்படி எனக்கு இருக்கா சார் சட்டம்? அதான் அப்படித்தான் சட்டம். ஓ. அந்த சட்டம் இவங்க வச்சிருக்காங்களா இல்லைன்னு தெரியும். இது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது திமுக ஆட்சியில். அப்போ எங்கள் அண்ணன் அமைச்சராக இருக்கார். கிருஷ்ணகிரியில் இடைத்தேர்தல். சி சுப்பிரமணியன் நிற்கிறார், மத்திய நிதி அமைச்சராக இருக்கார். இந்திரா காந்தி கேட்குறாங்க, எப்படியாவது சி சுப்பிரமணியத்தை ஜெயிக்க வைக்கணும், இருக்கிறதுல சேஃப் கான்ஸ்டியூன்சின்னு சொல்லி கிருஷ்ணகிரியில் நிற்க வச்சாச்சு. நிற்க வச்சாக்க ஏறத்தாழ யாருமே எதிர்த்து இதே பண்ணலை. அப்போ இந்த 3%காரருங்க வரத தேசிகன் ஒருத்தரை கொண்டு நிற்க வச்சாங்க. ஏன்னா திமுகவும் இந்திராவும் சேர்ந்துட்டாங்கன்னு 3%காரருங்க இதை ஒழிச்சே ஆகணுங்கிறதுக்காக வரதா தேசிகன் ஒருத்தர் நாமினேஷன் போட வச்சுட்டாங்க. அவரை வித்ட்ரா பண்ண வைக்கிறதுக்கு எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தா ஆள் சிக்கவே இல்லை. எலெக்ஷன் நடத்த வேண்டியதாக போச்சு. எப்படியும் ஜெயிக்க போகிறாரு சொல்லி ஜனங்க ஓட்டு போடவே வருது, மத்தியான ஓட்டில் வருது. அப்புறம் இவங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த ரிக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் இது அடிப்படை எவ்வளோ விழுக்காடு தேவையோ அந்த அளவுக்கு வாக்காளர்களை கொண்டு வந்து நிற்க வச்சு தேர்தலை நியாயப்படுத்தி வெற்றியை டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கு அந்த துக்ளக்கு ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. வரத தேசிகன்னு ஒரு தீக்குச்சியில் செஞ்ச மாதிரி ஒரு ஆள் கீழே கிடக்கிறாரு, ஆளுங்க வச்சு பீரங்கி கீரங்கி எல்லாம் கொண்டு அவரை கொண்டாரு அப்படின்னு காட்டி தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு வாக்கு சாவடியில் இவ்வளவு தூரத்துக்கு குறைச்சலாக வாக்கு போட்டிருந்தாங்களோ அந்த தேர்தல் செல்லாது. அதனால தான் புறக்கணிக்கிறதுல நீங்கள் அதை செய்யலான்னு பார்க்குறீங்க. எப்படி கிருஷ்ணகிரியில் அவங்க கூட்டு போய் நிற்க வச்சோமோ அது மாதிரி தேர்தல் ஆணையம் ஆளை கூட்டிகிட்டு வந்து சார். இப்போ உங்களை போன்றவங்கலாம் தொடர்ந்து எச்சரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை, ஒரு குடிமகனுக்கு அடிப்படையே தன்னுடைய வாக்குரிமை, அவனுக்கான அந்த ஜனநாயக உரிமை தான். இப்போ அதுவே தொடர்ந்து மால் ஃபங்க்ஷனிங்காக இருக்கு, அதை ஒழிச்சு கட்டணும்னு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு. நீங்கெல்லாம் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வரீங்க. இந்த தீவிரத்தன்மையை இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ, எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களோ, இன்னும் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஏன் இது இன்னும் புரியல சார்? அவங்களாம் வந்து தீவிரத்தன்மையை அது உணராம இருக்காங்களா? அதுக்கான போராட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாம தடுமாறுறாங்க. இல்லை ஒருவேளை நாளைக்கு நாம ஆட்சிக்கு வந்தோம்னா இதே ஃப்ராடை நம்ம பண்ணலாங்கிறதுனால கண்டினியூ பண்றாங்களோ? ஆட்சிக்கு வரணும்ல சார். ஆமா, அதாவது அது மாதிரியும் தெரியுது இல்லை நமக்கு. ஓ, அவங்களுக்கும் இருக்குது இல்லை. நாம ஆட்சிக்கு வந்தா நம்ம இதை பண்ணலாட்டா இப்ப ஐடியா கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை உழுதாக மோடி கதை முடிஞ்சது, பாஜக கதை முடிஞ்சது. வாக்குச்சீட்டு வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. இல்ல இதே ஒரு தடவை எப்படியோ தெரியா தலைமை தோத்தாங்கன்னு வச்சு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தடுமாறுறாங்க. ஆமா ஆமா, வேணும்னு தான் விடுறாங்க, அவங்கள ஜெயிக்க விடுறாங்க. ஜெயிக்க விட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை தண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கவர்னர் ரவின்னு ஒரு ஆளை யாருக்கா ஞாபகம் இருக்குது? அப்போ கொஞ்ச காலமா ஆளை காணவே காணும், அடக்கி வச்சுட்டாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் ஆடாத ஆட்டம், கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா அந்த ஆளா இருந்துச்சு. எங்க இருக்கா அந்த ஆளுன்னு தெரியல. இந்தியாவுடைய மிகப்பெரிய பஜனை மேடம்னு சொல்லக்கூடிய ஐஐடி, அதுவே அந்த அந்த ஐஐடியை இப்போ காண போச்சு. அதனாலதான் கொஞ்சம் அசந்தம்னா நம்ம காலி ஆயிடுவோம்னு அவங்களுக்கு தெரியும். தேர்தலை புறக்கணிக்கிறது அதே தான். நாடாளுமன்றத்திலே அதே தான் பண்றாங்க. அந்த இதில் போய் சபாநாயகருக்கு எதிராக கூச்சல் போட்டோன்னு ஒத்தி வச்சு இந்த நாடாளுமன்ற ஓம் பிர்லா அதை பண்ணி அந்த கடைசியில் ஒர்க் அவுட் பண்ணி தெரியல. எதிர்கட்சிகளுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு பாஜக அந்த புச்சாலி வந்து எதுக்கு தெரியல. பார்க்க 3%காரர் மேலே நம்ம 1000 சத்தம் போடுறோம். 3% இருந்தது 97% கண்ட விரல விட்டு ஆட்டுறாங்க. அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம முட்டாளுங்கிறது ப்ரூவ் ஆகுது. இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இதுக்கு என்னதான் தீர்வு சார்? இப்போ ஒரு பக்கம் புறக்கணிப்புங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, மற்றொரு பக்கம் தீவிர போராட்டம், களத்துல இறங்கி ஒரு தேசத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு இஷ்யூவா அதை கொண்டு வரணும். இந்த சிட்டிசன், அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை, இது வந்து மினி என்ஆர்சின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இது சாதாரணமா விட்டுறக்கூடாது, வீதியில இறங்கி போராடணும், ஒரு ஸ்தம்பிக்க வைக்கணும், இந்தியாவையே கவனத்தை பெற வைக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் ஒரே வழியா? சட்டவிரோதமா இருந்தா கூட நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க வித்ரா பண்ணலைன்னா தேர்தல் ஆணையர் அந்த தேர்தல் அதிகாரிகள் வீட்டுல முன்னாடி மறியல் பண்ணு, வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காரு, அவங்க வீட்டுக்குள்ளார எது நடக்கணும் தடுங்க. எப்படி அமலாக்கத்துறை வந்து எப்படி ரெய்ட் பண்ணுது அது மாதிரி ரெய்ட் பண்ணுது. ஓஹோ சார், இது இப்ப இப்படி பகிரங்கமா சொல்றீங்க, உங்க மேல ஏதாவது வழக்கு? அதுக்காக தான் சொல்றேன், வேற வழி இல்லை. இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னே தான் வழி. அவங்க இறங்கி வரமாட்டாங்க. இதெல்லாம் செய்யுது. நீங்க என்ன சொல்றீங்க? மோடி அமலாக்கத்துறை வந்து
காஷ்மீருக்கு போன்னு சொல்லி பாருங்க. போக மாட்டாங்க. ஏன்னா ஃபருக் அப்துல்லா கொடுத்தார். இந்திரா காந்தி இருந்தபோது ஃபருக் அப்துல்லா முதலமைச்சராக இருந்தார். காஷ்மீர் ரெய்டு அமிச்சாங்க. ஓகே. ஒண்ணும் இல்லை, அவர் உள்ள விட்டுட்டார். ஓகே. விட்டுட்டு திருடர்கள் பூந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டு விட்டார். போலீஸ் உள்ள பூந்து அடி சாத்து ஃப்ராக்சர், நிஜமாவே கால் எலும்பெல்லாம் முறிச்சிட்டாங்க. எலும்பு முறிச்சு 10 பேத்துக்கு மேல ஸ்ட்ரெச்சர்ல வந்து தூக்கிட்டு வந்து ஏர் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு வந்து டெல்லியில போட்டாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர்ல ரெய்டுன்னா போக மாட்டாங்க. அதிகாரிகள் பூரா லீவ் போட்டு ஊரை விட்டு போயிடும். உயிருக்கு பயப்படும். ஓகே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் காஷ்மீர்ல ரெய்டே கிடையாது, முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர்ல வந்து ரஜினிகாந்த் ஓட்டு பண்ணார். அவர் ஊட்டிக்கு எங்கே போயிருந்த போது அவர் வீட்டில் ரெய்டு விட்டார். ஓகே. தகவல் சொல்லிட்டாங்க. அவர் வரவே இல்லை. திருப்பி உட்காந்துருந்தா 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஆளே வரல. ஊடு பூட்டி கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாம போயிட்டார். பாக்யராஜ் சொன்ன ஒரு கதை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. எம்ஆர் ராதா வீட்டுக்குள்ள ரெய்டு வந்த போது காஷ்மீர்ல பட்டதே அவர் பண்ணிட்டார். என் வீட்டுக்குள்ள திருட மூத்துட்டான்னு வெளில வந்து கத்திருக்காரு. ஊர் ஜனங்களும் உள்ள போது அதிகாரிகளை அடிச்சு விட்டாங்க. ரெய்டே எல்லாம் போச்சு. அது பாக்யராஜ் சொன்ன கதை. ஸோ இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த தேர்தலில் இதை வந்து அன்றைக்கி வந்து அந்த வாக்கு இயந்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடணும். நடத்த விடக்கூடாது. அன்றைக்கி வந்து கரண்ட் சப்ளையே விடக்கூடாது. ஓகே. கரண்ட் சப்ளை இல்லைன்னா வாக்கு இயந்திரம் பயன்படுத்த முடியாது. இது மாதிரியெல்லாம் தடங்களை போனீங்கன்னாக்கா எலெக்ஷன் நடக்காது. ஓகே. அப்போ ஒன்றும் பண்ண முடியும். நிச்சயமா சார். அப்போ களத்தில் இறங்கணும் எதிர்கட்சிகள். இந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் சட்டவிரோதங்களாக இருந்தாலும் அந்த போராட்டத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை எதிர்கட்சிகளுக்கு நீங்க வந்து விடுத்திருக்கீங்க. முதல்ல நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, ஐயநாதன் ஐயாவும் திருமாவளவன் ஐயா, நான் 3 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு பொன்ராஜ் அவர்கள் அகில இந்தியாவும் அது இன்னைக்கு போயிருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமா சார். பல்வேறு ஜனநாயகம் காப்பாற்றப்படுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பல்வேறு கருத்துக்களை எங்க நேயர்கள் பதிந்தீங்க. நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.